இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் மறுபடியுமாக நம்மை சந்திக்க செய்த தேவாதி தேவனுக்கு சகல துதியும் கனம் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனை படைத்து அவன் வேலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நியமத்தை வைத்தார் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே பார்த்தோம். ஆதாமுக்கு 2 பிள்ளைகள், காயின், ஆபேல். இந்த காயின் நிலத்திலே பயிரிடுகிறவனானான் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஆபேல் மந்தை மேய்க்கிறவனானான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 பேரும் 2 தொழிலை, 2 வேலையை தெரிந்து கொள்ளுகிறார்கள். நிலத்தை பயிரிடுகிறவனான காயின் தன் நிலத்தின் கனிகளிலே சிலவற்றை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேல் அதே போல தன்னுடைய மந்தையிலே கொழுமையானவைகளையும் முதல் தரமானவைகளையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். கர்த்தர் காயினின் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. அதே நேரத்திலே ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதை பார்த்ததும் காயினுக்கு ஒரு எரிச்சல் வருகிறது. தன்னுடைய சகோதரனை அது நிமித்தம் பகைக்க தொடங்குகிறான். இது உள்ளுக்குள்ளேயே இருக்கிற பொறாமையும் எரிச்சலும். ஆபேல் அதை அறியவில்லை, ஆனால் கர்த்தர் அதை பார்த்தார். ஆண்டவர் வலிய காயினை கூப்பிட்டு, நீ ஏன் எரிச்சலா இருக்கிறாய்? உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முக நாடி ஏன் மாறுபட்டது என்று சொல்லி ஒரு ஆலோசனையை கர்த்தர் சொல்லுகிறார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி, இந்த வேலையிலே ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கர்த்தர் ஒரு வழியை காயினுக்கு சொல்லி கொடுக்கிறார். நீ உன்னுடைய சகோதரன் மேல் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ நன்மை செய். நீ நன்மை செய்யும் பொழுது உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அது மாத்திரம் இல்ல, நீ பொறாமைப்பட்டிருக்கிற அந்த சகோதரனை நீ ஆண்டு கொள்ளத்தக்கதாக உன்னை உயர்த்துவேன் என்று ஒரு வாக்கு தத்தத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். நன்மை செய்யாதிருந்தால் என்ன நடக்கும் என்பதையும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி. வேலையிலே நாம் நன்மை செய்ய வேண்டும். வேலை கர்த்தர் எல்லாரையும் வேலை செய்யும்படி பணித்திருக்கிறார். அந்த வேலை செய்யும் பொழுது நாம் நன்மை செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். வேலை செய்வதென்று என்றால் எதற்காக வேலை செய்கிறீர்கள் என்று உங்களிடம் நான் கேட்டால் நீங்கள் சொல்வீர்கள், பணம் சம்பாதிக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தை நான் நடத்த வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு படிப்பிற்கு, சாப்பிடுவதற்கு, தங்குவதற்கு எல்லாம் வசதி செய்ய வேண்டும், எல்லா காரியங்களையும் கவனிப்பதற்காக நான் சம்பாதிக்கிறேன் என்று சொல்வீர்கள். எல்லாம் சரிதான். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, அந்த வேலையோடு கூட நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். உங்கள் வேலையினால் மற்றவர்கள் நன்மை அனுபவிக்க வேண்டும். அப்படி நீங்கள் நன்மை செய்யும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மற்றவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களே, அவர்கள் கொஞ்ச நாளிலே பெரிதாக சம்பாதித்து விட்டார்களே, எங்களை விட அடுத்த வீட்டில் உள்ளவர்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறார்களே, நாம் வேலை செய்தால் எல்லாம் நஷ்டமாகி போகிறதே என்று சொல்லி நாம் பொறாமைப்படுவதற்காக அல்ல. கர்த்தர் அவரவருக்கு அவரவருடைய வேலைகளையும் உயர்வுகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் வெறும் வேலையையும் சம்பாத்தியத்தையும் பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்களை அவர் பார்க்கிறார். நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா, வெறும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதை மாத்திரம் நோக்கமாக கொண்டு நாம் வாழ்கிறோமா என்று கர்த்தர் பார்க்கிறார். வேலை செய்கிற உங்களுக்கு ஒரு ஆலோசனை, வேலையோடு கூட நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் ஒரு ஆட்டோவிலே பின்னால் இப்படி ஒரு வாசகத்தை பார்த்தேன். அரசாங்க மருத்துவமனைக்கு போகிறவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த ஆட்டோ இலவசம் என்று சொல்லி எழுதியிருந்தது.
அது ஒரு நல்ல ஆலோசனையாக எனக்கு மனதிலே பட்டது. பணம் சம்பாதிப்பதற்காக தான் ஆட்டோ தொழில் செய்கிறார். ஆனால் அது நடுவிலே ஒரு சின்ன நன்மை, சின்ன ஒரு உதவி மற்றவர்களுக்கு. அதே போல கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வேலையின் மூலமாக மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய முடியுமானால் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். இல்லை, நீங்கள் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்திலிருந்து கூட எல்லாவற்றையும் உங்களுக்காகவே செலவழிக்காமல் மற்றவர்களுக்காக செய்ய வேண்டும், செலவழிக்க வேண்டும். ஒருவர் கூலி வேலை செய்கிறவர். ஆனால் அவரிடத்திலே ஒரு நல்ல சுபாவம் இருந்தது. எல்லாருக்கும் உதவி செய்வார். யார் அவரிடம் என்ன உதவி கேட்டாலும் இலவசமாக அவர்களுக்கு வேலை செய்து கொடுப்பார். யாரிடமும் அதற்காக அவர் பணம் வாங்க மாட்டார். கர்த்தர் எனக்கு சுகம் தந்திருக்கிறார், எனக்கு பலன் தந்திருக்கிறார், ஆகவே நான் உங்களுக்கு செய்து தருகிறேன். அதிலும் குறிப்பாக அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப உதவி செய்வார். அவருடைய மனைவி எப்போதும் சத்தம் போடுவார்கள், உங்களை எல்லாரும் வேலைக்காரன் ஆக்குகிறார்கள், உங்களுக்கு நல்ல இழிச்ச வாய்ப்போ எல்லாருக்கும் வேலை செய்து கொண்டு வாருங்கள், வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் அப்படியே கிடக்கிறது என்று கோபப்படுவார்கள். ஆனாலும் அவருடைய இளகிய மனதினால் எல்லாருக்கும் இலவசமாக வேலை செய்து கொடுப்பார். ஒரு தடவை அவருடைய மனைவிக்கு அதிக சுகவீனமானது. அவர்களை எங்கே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவது என்று தெரியவில்லை அவருக்கு. அவர் யோசித்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு பயங்கரமான வியாதி, எங்கே போய் மருத்துவம் பார்க்க என்று அவர் நினைத்த பொழுது பக்கத்திலே இருந்த மருத்துவமனைக்கு அவர் போனார். அவர் போன பொழுது அவருடைய மனைவி ஆஸ்பத்திரியிலே இருக்கிறார்கள் என்று, அது ஒரு அதிக பணம் அவருக்கு செலவழிக்க வேண்டியது இருந்தது. மனைவி ஆஸ்பத்திரியிலே இருக்கிறார்கள் என்று தெரிந்ததும் அவருக்கு அறிமுகமானவர்கள் அநேகர் வந்து அவருக்கு உதவி செய்ய முன் வந்தார்கள், பண உதவி செய்தார்கள், அவருக்கு அவருடைய மனைவிக்காக ஜெபித்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவரை தெரிந்த அவருக்கு நெருக்கமான ஒருவர் இவருக்காக பரிந்து பேசி அந்த மருத்துவரும் அந்த மருத்துவ செலவுகளிலே நிறைய இவருக்கு குறைத்து வைத்தியம் பார்த்தார். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் செய்கிற உதவிகள், மற்றவர்களுக்காக நாம் செய்கிற நன்மையான காரியங்கள் நமக்கு திரும்ப வந்து பலிக்கும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நன்மையை விதைத்தீர்களானால், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை நீங்கள் செய்தீர்களானால் ஏற்ற காலத்திலே நீங்கள் அறுப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை கேட்கிற நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். எந்த வேலையானாலும் சரி, பெரிய உத்தியோகத்திலே ஒரு வேலை நீங்கள் இருக்கலாம், சாதாரணமான கொஞ்சம் சம்பளத்திற்கு நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். வெறும் பணம் என்று நான் போகாமல், பணத்திற்காகவே நான் வாழ்வது போல வாழாமல், என்னுடைய வேலையிலே நான் மற்றவர்களுக்கு செய்ய முடிந்த வேலையை தாழ்மையாக செய்வேன், எனக்கு இருக்கிற வருமானத்திலே என்னால் முடிந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்வேன் என்று தீர்மானித்து பாருங்கள். கர்த்தர் அதெல்லாம் கணக்கிலே வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காகவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். எப்படி சம்பாதிப்பது, மற்றவர்களை எப்படி ஏமாற்றுவது, எப்படி லாபமாய் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது என்பதுதான் நோக்கமாக இராமல், நாங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற ஒரு இருதயத்தை, ஒரு மனப்பக்குவத்தை இதை கேட்கிற எங்கள் எல்லாருக்கும் தாரும். எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பின் கரங்கள்ல தாழ்த்தி தருகிறோம். சகல துதியும் கனம் மகிமை உம்முடையது ஆண்டவரே, உமக்கே அதை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். மகிமை 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 மகிமை